யோசுவா 11ஆம் அதிகாரம். முந்தின அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் யோசுவாவோடு இருந்து ஒவ்வொரு ராஜாக்களையும் பட்டணங்களையும் எப்படி கைப்பற்ற செஞ்சாருங்கிறத நம்ம யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் யார் கேள்விப்படுறா அப்படின்னா, இங்கே ஆத்சோரின் ராஜாவான யாபீன் அதை கேள்விப்படுறான். யாபீன் அதை கேள்விப்பட்டதும் அவன் மாதோனின் ராஜாவான யோபாவிடத்துக்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்துக்கும் அக்சாபின் ராஜாவிடத்துக்கும் வடக்க இருக்கிற மலைகள்லையும் கிண்ணரோத்துக்கும் தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்துலையும் சமபூமியிலும் மேற்கு எல்லையான தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்துக்கும் கிழக்கையும் மேற்கையும் இருக்கிற கானானியர் இடத்துக்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் எபுசையர் இடத்துக்கும் பெருசியர் எர்மோன் மலையின் அடியில் இருக்கிற மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்துக்கும் ஆள் அனுப்புகிறான். இவங்க எல்லாரும் கடற்கரை மணல்களை போல ஏராளமாக திரள்றாங்க. ஜனங்கள் குதிரைகளோட ஏராளமான குதிரைகளோடையும் ரதங்களோடையும் புறப்படுறாங்க. இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுறதுக்காக மேரோம் அப்படிங்கிற ஏரிக்கு அண்டையில் பாளையம் இறங்குறாங்க. அப்போ கர்த்தர் யோசுவாவினிடத்துல, நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நாளைக்கு இந்த நேரத்தில் நான் அவங்கள இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களா ஒப்பு கொடுப்பேன். நீ அவங்களுடைய குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவங்களுடைய ரதங்களை அக்கினியில் சுட்டரிக்க கடவாயின்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னபடியே அவங்கள இஸ்ரவேலின் கைகளில் ஒப்பு கொடுத்தாரு. அவங்கள முறியடிச்சு பெரிய சீதம் வரைக்கும் மிஸ்ரபோத் மாயும் வரைக்கும் கிழக்க இருக்கிற மிஸ்பேத் பள்ளத்தாக்கு வரைக்கும் துரத்தி அவங்கள ஒருத்தரும் மீதி இல்லாதபடிக்கு அவங்கள வெட்டி போட்டாங்க. யோசுவா தனக்கு கர்த்தர் சொன்னபடி அவங்களுக்கு செஞ்சு அவங்க குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவங்க ரதங்களை அக்கினியினால சுட்டரிச்சான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவங்களுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடிச்சு பட்டைய கரக்குனால அவங்கள வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடியே அவங்கள சங்காரம் பண்ணினான். ஆனாலும் ஆத்சோரை தவிர மற்ற பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் கொள்ளை பொருட்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. மனுஷங்களை மாத்திரம் ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் பட்டைய கரக்குனால வெட்டி போட்டாங்க. சுவாசமுள்ள ஒண்ணுமே மீதியா இல்லாதபடி முற்றிலுமா வெட்டி போட்டாங்க. இந்த மாதிரியே யோசுவா சேயிருக்கு ஏறி போற ஆலாக் மலை துவங்கி லீபனோனின் பள்ளத்தாக்குல எர்மோன் மலைக்கிட்ட இருக்கிற பாகால் காத் வரைக்கும் இருக்கிற முழு தேசமான மலைகளையும் தென் தேசம் முழுவதையும் கோசைன் தேசத்தையும் சமமான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சம பூமியையும் பிடித்து அதில் உள்ள ராஜாக்கள் எல்லாத்தையும் பிடித்து அவங்களையும் வெட்டி கொன்று போட்டான். யோசுவா நெடு நாளா இந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணினான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. கிபியோனின் குடிகள் மாத்திரம் பாருங்க, யோசுவாவினிடத்துல நல்லா தந்திரமா சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற எந்த பட்டணமுமே சமாதானம் பண்ணல. எல்லா பட்டணங்களையுமே யுத்தம் பண்ணி பிடிச்சிருக்காங்க. கிபியோனியரை தவிர வேற எந்த பட்டணத்தாருக்குமே சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய இருதயத்துல வரல அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால கர்த்தரும் அவங்க மேல எந்த இரக்கமும் காட்டாம யோசுவாவின் கையில அவங்கள ஒப்பு கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா யோசுவா மலை தேசமான எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரையும் நிகிரகம் பண்ணினான். ஏனோக்கியர்ல ஒருத்தர் கூட மீதியா இல்லை அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்பட்டிருக்குது. காசாவிலையும் காத்துலையும் அஸ்திரோத்துல மாத்திரம் சிலர் மீதியா இருந்தாங்க. ஆனா இந்த ஏனோக்கியர்ல ஒருத்தர் கூட மீதி இல்லை. இந்தபடியே யோசுவா கர்த்தர் மோசே இடத்துல சொன்னபடி எல்லாம் தேசம் எல்லாத்தையும் பிடிச்சு அதை இஸ்ரவேலுக்கும் அவங்களுடைய கோத்திரத்துக்கும் சரியா பங்கு போட்டு கொடுக்கறான். யுத்தம் ஓய்ந்ததுனால தேசமும் அமைதலா இருந்ததுன்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிக்கப்பட்டிருக்குது. இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.